தேர்தலை சந்திப்பதற்கு என்ன வியூகம் இருக்கிறது? அண்ணாமலை கேள்வி. தேர்தல் வியூகம் வகுக்க 2 மாதம் ஆகாது, 2 மணி நேரமே போதும் என நயினார் நாகேந்திரன் பதிலடி. இல்லத்தரசிகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த திமுக. நான் போட்ட அரசியல் குண்டு வெடிக்கிறது, விஜய் ஆவேசம். தை முடிந்து விட்டது, ஓபிஎஸ்ஸின் முடிவு என்ன? கரூரை தொடர்ந்து சேலத்திலும் உயிர் பலி. விஜயின் பொதுக்கூட்டத்தில் நடந்தது என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாகவே பாஜக கூடாரம் ரொம்ப பரபரப்பா காணப்பட்டதெல்லாம் நாம் அறிஞ்சதுதான். ஏன்னா பாத்தீங்களா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மாற்றப்பட்டார். அதைத் தொடர்ந்து RSS அலுவலகத்தில் நடைபெற்ற பாஜக RSS உயர்மட்ட தலைவர்களோட கூட்டத்துல அண்ணாமலை ஆவேசமாக பல கேள்விகள் கேட்டது நம்ம அனைவரும் அறிந்ததுதான். அதுல தேர்தலை சந்திப்பதற்கு என்னவெல்லாம் வியூகம் இருக்கிறது, எப்படி திமுகவை களத்தில் எதிர்கொள்வது, யார் யாருக்கு என்ன தொகுதி என்று முன்கூட்டியே தெரிந்தால் ஓரளவிற்கு தேர்தல் களத்திற்கு தயாராக முடியும், தேர்தல் தேதிக்கு 1 மாதத்திற்கு முன்பு அறிவித்தால் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது, எப்படி வெற்றி பெறுவது என்று RSS தலைவர்களிடம் அண்ணாமலை ஆவேசமாக சில கேள்விகளை கேட்டதாகவும் செய்திகள் உலா வந்தது. அதைத் தொடர்ந்துதான் நயினார் நாகேந்திரன் அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பில் தேர்தல் வியூகம் எல்லாம் வகுப்பதற்கு 2 மாதம் தேவையில்லை, 2 மணி நேரமே போதும் என்று பதிலடி அளித்தார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல தேர்தல்களை சந்தித்த நல்ல அனுபவம் மிக்க அரசியல்வாதி, சரிதான். ஆனால் உடனடியாக ஒரு மிக பெரும் பலம் பொருந்திய திமுகவை எதிர்கொள்வதற்கு 2 மணி நேர தேர்தல் வியூகம் போதுமா? அது இதுநாள் வரையிலும் அவர் ஒரு தொகுதிக்குண்டான தேர்தல் வேலை மட்டும்தான் கவனித்து இருக்கிறார். அதற்குண்டான அனுபவம் தான் அவருக்கும் இருக்கிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சேர்ந்து தேர்தல் வியூகத்தை வகுத்த அனுபவமும் அவருக்கு இருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் அலட்சியமான பதில் ஏனோ என்டிஏவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக தான் அவரது பதிலும் இருக்கிறது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சரியான முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையும் பாஜக தொண்டர்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. RSS உயர்மட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கூட திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கட்சியில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் அதை தேர்தல் முடியும் வரை நிர்வகிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர் என்பது அந்த கட்சியில் 3-4 பூத்துகளுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் அந்த பூத்துகளில் தொடர்ந்து மக்கள் பணி செய்ய வேண்டும், கட்சியினுடைய நிகழ்வுகளை எடுத்து செல்ல வேண்டும், மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும். இதுதான் அவருடைய பொறுப்பாக தலையாய கடமையாகவும் இருந்திருக்கிறது. அதை ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அந்த பொறுப்பில் 25,000 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நிர்வகித்து தேர்தல் களத்திற்கு தயார்படுத்தி தேர்தல் பணியாற்ற திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜகவின் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் நடத்தக்கூடிய பொறுப்பையும் திரு அண்ணாமலை அவர்களிடம் RSS உயர்மட்ட தலைவர்கள் கொடுத்திருப்பதாக செய்திகள் உலா வருகிறது. எது எப்படியாகினும் திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாமல் பாஜக என்டிஏவின் வெற்றி நிச்சயம் தமிழகத்தில் சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால் திரு அண்ணாமலை அவர்களினுடைய செயல்பாடு கடந்த காலத்தில் திமுகவை மிக அதிக அளவில் எதிர்த்த ஒரு தலைவர் என்றால் அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். கடந்த சில நாட்களுக்கு முன்பு TNPSC நடத்தக்கூடிய குரூப் 2 தேர்வு திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. அது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பாகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் அமைந்ததும் கூட. பல மாதங்களாக படித்து அந்த தேர்வுக்கு தயாராகி தேர்வு எழுதி கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று தேர்வு ரத்து செய்யப்பட்டது. என்டிஏவிற்கு தலைமை இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுவிட்டு சென்று விட்டார். இது தலைவருக்கு உண்டான தலைமை பண்புக்கு உண்டான பொறுப்பா, அழகா?
வீதியில் இறங்கி போராடி இருக்க வேண்டாமா? அந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து மாவட்டம் தோறும் போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க வேண்டாமா? அதை எல்லாம் செய்யாமல் வெறும் அறிக்கையை மட்டும் விட்டு செல்வதனால் என்ன பயன்? யாருக்கு எந்த பயன் இருக்க போகிறது? இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இது போன்ற ஒரு பெரும் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக வீடு வீடாக கொண்டு சேர்த்திருப்பார்கள். கடந்த ஒரு வார காலம் தொடர்ந்து ஆர்ப்பாட்ட களத்தை அவரது பார்வையிலேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள். திமுக அல்வா மாதிரி கிடத்தக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதி காப்பதன் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று தெரியவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட இந்தியா டுடே நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வில் திரு அண்ணாமலை அவர்களிடம் என்டிஏ வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்விக்கு என்டிஏ நிச்சயம் வெற்றி பெறும், எவ்வளவு இடங்கள் பெறும் என்று உறுதியாக கூற முடியாது, அடுத்து வரக்கூடிய நாட்களில்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும், களம் எது மாதிரி நகர்கிறது என்று அப்படி என்று தெரிவித்திருந்தார். திரு அண்ணாமலை அவர்கள் மிக அழகாக கள யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு எடுத்து செல்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த ஓராண்டு காலமாக பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தாலும் ஏனோ தொடர்பு சற்று குறைவாக இருப்பதாக தான் தோன்றுகிறது. அது வரக்கூடிய நாட்களில் மேல்மட்ட தலைவர்கள் சரி செய்தால் மட்டும்தான் திமுகவை எதிர்கொள்வதற்கு என்டிஏ தயாராகும் என்பதுதான். வெற்றி தோல்வி என்பது அது தேர்தல் களத்தில் மக்கள் முடிவு செய்ய வேண்டியது, தேர்தல் நேரத்தில் அந்த வேட்பாளர்கள் செய்யக்கூடிய பணியை பொறுத்து. அதையெல்லாம் இருந்தாமல் மக்களுக்கு உண்டான ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணமாகவும் தொண்டர்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே திமுக தேர்தல் களத்துல ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கிறத நாம் எல்லாமே பார்க்கிறோம். ஏன்னா அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் கூட அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக வேகமாக தேர்தல் களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். மாவட்டம் தோறும் பொதுக்கூட்டம், மண்டல வாரியாக மாநாடு என்று படு சுறுசுறுப்பாக திமுக களமிறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு காலையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கா அமைஞ்சக்கூடிய விஷயம் தான், கலைஞர் உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களுக்கு வங்கி கணக்கில் திடீரென்று 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்னன்னா, அடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும். அதைத் தொடர்ந்துதான் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கும் சேர்த்து 3000 ரூபாய் பிளஸ் கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். கடந்த 5 ஆண்டு காலமாக கோடை காலமே வரலையா முதல்வரே? இந்த ஆண்டுதான் கோடை காலம் வந்திருக்கா? ஏனோ இதெல்லாம் ஒரு தேர்தல் கணக்கு என்றாலும் கூட இது மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயல். இதே போன்றுதான் கல்லூரி மாணவரின் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு எல்லாம் மடிக்கணினி கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம். அதுவும் ஒரு தேர்தல் கணக்கு தான் என்றாலும் கூட, ஏன்னா அவர்களுக்கு மட்டும்தான் 18 வயது பூர்த்தி அடைந்த மாணவர்கள், அவர்தான் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்க போகிறார்கள். அவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தார்கள். இப்போது இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு 5000 ரூபாய் அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் ஓரளவிற்கு இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் கூட. திரு விஜய் அவர்கள் இன்று சேலத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பேசியிருந்திருக்கிறார். அதில் நான் என்ன தவறு செய்தேன், நான் நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று நிர்வாகிகளை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். அவர் என்ன நீதி கேட்டு யாரிடம் செல்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. அவரை ஒரு மாற்று கட்சி தலைவராக தான் தமிழகத்தில் இளைஞர்கள் பார்க்கிறார்களே தவிர இளைஞர்களிடம் போய் இவர் நீதி கேட்டு என்ன பயன் என்பது தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டியில் அவர் போட்ட அரசியல் குண்டு வெடிக்க ஆரம்பித்து விட்டது என்று திரு விஜய் அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன விக்கிரவாண்டியில் வெடிகுண்டு போட்டார் என்று அவருக்கே வெளிச்சம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது அவர் சொல்லியதாக குறிப்பிடுகிறார். திரு விஜய் அவர்களே, கடந்த 2023-24 ஆண்டு காலத்திலே பாஜக மாநில தலைவராக அன்று இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சிதான், அதை நோக்கிதான் ஒவ்வொரு கட்சிகளும் நகர்கின்றன என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். இது முதலில் தமிழகத்தில்
வித்திட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் திரு விஜய் அவர்கள் மக்களின் கோரிக்கைக்காக எந்த எல்லைக்கும் சென்று வென்று வருவேன், போராடுவேன் என்று பேசுகிறார். முதல்வர் ஆகி நீங்க என்ன பயன் என்று தெரியவில்லை. உங்கள் மீது வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் வழக்கு தொடுத்திருக்கிறது. அது முதலில் நீங்கள் வருமானத்துறையிடம் கட்டினால் போதும், நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடி இருப்பதன் மர்மம் என்ன? நீங்கள் மக்களுக்கான போராட்ட தலைவரா? அது மட்டுமல்லாமல் விஜய் இன்னும் சில விசித்திரமான கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தார். பனையூர் பயந்துட்டார், வெளியே வரமாட்டுகிறார் என்று பேசுகிறார். அவருக்கு வெளியே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவர் வீடாமாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 பேரும் அவரது உறவுகள் ஆகிவிடுமா என்பது விஜய் அவர்களுக்கு வெளிச்சம். ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் காலத்தில் திமுகவின் தரப்பிலிருந்து அடுத்தடுத்தது வர வேண்டியது வரும், வாங்கி கொண்டு அவர்களுக்கு விசிலடிங்கள் என்று விஜய் அவர்கள் யதார்த்தமாக பேசுகிறார். அது சற்று உண்மையாக இருந்தாலும் கூட திரு விஜய் அவர்களுக்கு தேர்தல் களத்தை எதிர்கொள்ளக்கூடிய பணி இன்னும் தொடங்கவில்லை என்றுதான் நாம் பார்க்கப்படுகிறது. அவர் ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. அது எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ, எதெல்லாம் சாத்தியமாகுமோ அதை மட்டும்தான் அறிவிப்பேன், தேவையில்லாத விஷயங்களை நான் அறிவிக்க மாட்டேன் என்று திரு விஜய் அவர்கள் பேசுகிறார். எதுவாகினும் இன்றைய விஜயின் பொதுக்கூட்டத்தில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையை கொண்டு செல்லும் வழியில் மரணம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தி ஒரு அதிர்ச்சிகரமாக அமைந்திருக்கிறது. கரூரை தொடர்ந்து விஜயின் சேலம் பொதுக்கூட்டத்திலும் ஒருவர் இன்று மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்னும் மேலும் சிறப்பாக தொண்டர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. நன்றி, வணக்கம்.